சோலோ லெவலிங்கோட சீசன் 2 எபிசோட் 7ல இருக்கும். இதுக்கு முன்னாடியே பார்த்தா அப்படின்னா ஒரு 7 எபிசோட் இருக்கு. யாரும் பார்க்கலன்னா மறக்காம செக் பண்ணிட்டு வாங்க. அப்படி இல்லை அப்படின்னா இந்த எபிசோட் புரியாம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? வெல்கம் டு திஸ் ஃபேமிலி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சோலோ லெவலிங்கோட சீசன் 2 எபிசோட் 7ல தான் இருக்கும். லெட்ஸ் கெட் ஸ்டார்ட் தி வீடியோ गाइस. போன சாப்டர்ல தான் பார்த்துருப்போம், சாய் ஜாங்கின் வந்து உள்ளார வந்திருப்பான். நம்ம ஜினுவுமே பார்த்துட்டு இருப்பான். அண்ட் அதே சமயத்தில் இவனோட சிங்கிள் ஸ்பெல் கிட்டத்தட்ட ஒரு என்டையர் பில்டிங்கை எஃபர்ட்லெஸ்ஸாக வெடிக்க வைக்கிறோம். ஸோ அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு ஆள். இங்கே இருக்கவங்க எல்லாத்துக்குமே ஒரு மாதிரி ஆயிரும். யாரா இவர் ஏன்டா இங்கே வந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே பார்த்துட்டு இருப்பானுங்க. அண்டு நம்ம ஜின்சாவில் இருக்கான்ல, அவனுமே யோசிச்சுட்டு இருப்பான், எதே ஜின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னு எஸ்ராங்க அட்டன் பண்ணிட்டானா, அப்போ உண்மையிலேயும் எஸ்ராங்க தானா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருப்பான். இந்த அளவுக்கு ஒரு கமோஷன் நடந்துச்சு அப்படின்னா என்னை தவிர்க்கவே முடியாது. நான் கண்டிப்பாக சொல்கிறேன், இவன் தான் 10th அண்டரு. எனக்கு இந்த டிடெக்டரே தேவையில்ல, எனக்கு எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது, இவன் எஸ்ராங்க்கு தான். நான் 3 நாள் வெயிட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பான். ஸோ என்ன பண்ணுவான்னா, உடனே இங்கே பாருங்க, நான் தான் சாய் ஜாங்கின் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். இந்த இடத்துல பார்த்தோம்னா பெரிய கில்டு நாங்கள் தான். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் வேலை இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஏதாச்சும் கில்டு ஞாபகம் வச்சிருக்கீங்களா, இல்லைன்னா எங்கள்கிட்ட வந்து சேர்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருப்பான். பட் இவன் பேசிக்கிட்டே இருப்பான். அவன் என்ன பண்ணுவானா, நீ போடா அங்கிட்டுங்கிற மாதிரி, அதெல்லாம் முடியாது அப்படிங்கிற மாதிரி கண்டுக்காம போவான். நம்மளுக்கு ஒரு மாதிரி ஆயிரும். இங்க இருக்கவங்களுக்கு சலசலப்ப ஆரம்பிச்சிருவாங்க. எது சாய் ஜாங்கின் ரிஜெக்ட் ஆயிட்டாரா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருப்பானுங்க. 3 நாள் டைம் இருக்கு, அதுக்குள்ள பார்த்தோம் அப்படின்னா நான் அந்த டீமன் காஸ்டலுக்கு போறேன், எங்க அம்மா வந்து குணப்படுத்தணும், அதுதான் என் வேலை அப்படிங்கிற மாதிரி இவன் மைண்ட்ல இருக்கும். ஜின்ஸ் அவள்கிட்ட கேட்பான், டேய் என்னை பத்தி அவனுக்கு தெரியுமா, நான் யாருன்றத சொன்னேன் தானே அப்படிங்கிறப்ப இவன் மைண்டுக்குள்ள என்ன போயிட்டு இருக்குன்னா, ரைட்டு நம்ம கொஞ்சம் அவசரப்படுறோமோ, இருக்கட்டும், அவன் போறப்போ ஒரு சிங்கிள் சவுண்டு கூட இல்லை, ஸோ அசாசின் டைப்பாக தான் இருப்பான் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கப்ப உண்மையான ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இருக்கான் பார்த்தீங்களா சாய் ஜாங்கின் அல்டிமேட் சோல்ஜர் கொரியாலே, இவன் மட்டும்தான் பெரிய கில்டு. மேட்ரு என்னன்னா, இவன் கில்டில் மட்டும் தான் கிட்டத்தட்ட 2 எஸ்ராங் ஹண்டர்ஸ் இருக்காங்க. அஃப்கோர்ஸ் யூ ஹியர் தட் ரைட், பிகாஸ் இவன் கில்டில் மட்டும்தான் கிட்டத்தட்ட 2 எஸ்ராங் ஹண்டர்ஸ் ஒன்னா இருக்காங்க. அதனாலே இவனோட கில்டு பார்த்தோம்னா ஒரு பெரிய கில்டு. இவன் மைண்டில் என்ன தோணுதுன்னா, இப்போ இவனை சேர்த்துட்டோம்னா, அதாவது ஜினுவை சேர்த்துட்டோம்னா 3 எஸ்ராங் கில்டு இருப்பாங்க. ஸோ வேர்ல்டுலேயே பார்த்தோம் அப்படின்னா இவனோட மட்டும் தான் டாப் கில்டாக இருக்கும். அதுதான் இவனோட பிளானுமே. அண்ட் இவன் பிளான்லாம் இப்படி போயிட்டு இருக்க, ஒயிட் டைகருமே உள்ளார வந்துடுவான். இவன் இப்படி மூச்சு வாங்கிறத பார்த்தாலே தெரியுது, அங்கேருந்து ஓடி தான் வந்திருக்கான். ஏன்னா இவனோட ஒயிட் டைகர் கில்டு ஆஃபீஸ் இருக்குல்ல, அந்த இடத்துலேருந்து அண்டர் அசோசியேஷன் கிட்டத்தட்ட ரொம்ப டிஸ்டன்ஸு. எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே இவனுக்கு ஏற்கனவே இதெல்லாம் தெரிஞ்சிருக்கு. அதனால தான் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருந்திருப்பான். ஒருவேளை அந்த கேட் இன்சிடென்ட்ல கலந்துக்கிட்டவன், அதாவது அவுட் சைடர் இருக்கால, அவன் வந்து இவனாக தான் இருக்கணும், ஜினுவாக தான் இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிருவான். ரைட்டு, பட் அவனோட ஆட்டிடியூட்லாம் பார்க்குறப்ப இவன் கண்டிப்பாக ஒயிட் டைகர் கில்டுக்கு போக மாட்டான். எனக்கு அதில் சந்தோஷம் தான்ன்ற மாட்டேன். இவன் ஒரு பாட்டி மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு போயிட்டு இருப்பான். டேமிட், நான் லேட்டாக வந்துட்ட போல இருக்கு, இப்போ ஏதாச்சும் நான் பண்ணனா கிட்டத்தட்ட நான் மாட்டிப்பேன். ஸோ அமைதியாக தான் இருக்கணும், இதை நான் காம்ப்ளிகேட்டடாக மாற்ற விரும்பலை அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருப்பான். அம்மா, நான் உங்களை பார்க்குறப்பே தெரியுது, நீங்கள் சீக்கிரமே கண்ணை திறக்க போகிறீங்க, கவலைப்படாதீங்க, இந்த எட்டர்னல் ஸ்லம்பர்லேருந்து நான் உங்களை காப்பாற்றுறன்ற மாதிரி ஜினு பேசிகிட்டு இருப்பான். இந்த இட்டர்னல் ஸ்லம்பர் அப்படின்னா என்னன்னா ஒன்றுமே கிடையாது. இந்த கேட் ஓப்பன் ஆகுதுல்ல, அப்படி ஓப்பன் ஆகுறப்ப அங்கே ஏதாச்சும் ஒரு டிசீஸ் பரவும். அந்த மாட்ட பரவக்கூடிய டிசீஸ் தான் இது இட்டர்னல் ஸ்லம்பர். இது ஒருத்தருக்கு வந்துருச்சுன்னா அவங்க தூங்கிட்டு தூங்கிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ பட் உயிரோடு தான் இருப்பாங்க, கோமாவில் இருக்கிற மாதிரின்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா, உங்க ஆர்கன் எல்லாமே ஒர்க் ஆகும். பட் ஸ்டில் அந்த மட்டும் ஒரு ப்ராப்ளம் தான் இது. நான் உங்களை காப்பாற்றுறோமா, அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க, நான் கொஞ்சம் ஸ்ட்ராங்கராக மாறணும். இப்போதைக்கு இந்த மிட் ப்ராசஸ் பார்த்தோன்னா டிஃபீட் பண்ணியாச்சு, அடுத்த அந்த டாப் ஃப்ளோர் தான், அதை நான் வேகமாகவே கிளைம் பண்ணி ஆகணுன்ற மட்டும் போயிட்டு இருப்பான். அன்னைக்கு நீ தானே அந்த மான்ஸ்டரை டபுள் டெஞ்சில் தோக்கடிச்ச, இங்கே பாரு, உனக்கு தான் நான் நன்றி சொல்லணும். ஏன்னா என்னோட வியூ பாயிண்ட் எல்லாமே அக்யூரேட்டாக இருக்குன்னு நினச்சிட்டு இருந்தேன், அதன் தப்பு நீ ப்ரூவ் பண்ணிட்ட அப்படிமா. நம்ம மறுபடியும் மீட் பண்ணுறோம்ல அப்படிங்கிறப்ப, நான் வந்து மானிட்டர் டிவிஷனில் இருக்கேன். எங்களோட பிரைமரி கோல் பார்த்தோன்னா அண்டர், அந்த தவறுதலாக போவாங்களா அண்டர்ஸ். இப்போ எப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு சீசன் 1ல் ஒரு அசாசின் வருவாள், அவனை சொல்லிக்கலாம். ஸோ அந்த மட்டும் எவனாச்சும் ஒரு கோளாறு இப்படி பண்ணா, கிறுக்குத்தனம் பண்ணானா, அவனை கண்காணிக்கக்கூடிய ஆளு தான் இந்த மானிட்டர் டிவிஷனில் இருப்பாங்க. இதை கேட்டோன்னே, அப்படியாப்பா, நான் உங்களோட இந்த ஒரு பிரச்சனையும் இன்வால்வ் ஆகலை, நான் கொஞ்சம் பார்த்து பத்திரமாவே இருந்துக்கிறேன்ற மாதிரி ஜின்னு போயிட்டு இருப்பான். இங்கே பாரு, நீ என்னதான் ஒதுங்கி போனாலுமே அண்டர்ஸ் எங்களோடது கண்டிப்பாக பிடிக்கதான் செய்யும், பட் எஸ்ராங்க கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். அஃப்கோர்ஸ் இவனுக்கு எஸ்ராங் மேலே, அதாவது மானிட்டர் டிவிஷனுக்கு எஸ்ராங்க் மேலே எந்த ஒரு அத்தாரிட்டியுமே கிடையாது. அதனால தான் வாங் வந்தப்போ கூட இவனால் தடுத்திருக்க முடியாது. அஃப்கோர்ஸ் வாங் வந்து ஜினுவை கொல்ல போறேன்னு டேரெக்டாக இவன்கிட்ட சொல்லியிருப்பான், ரைட்டா. அப்படி இருந்தாலுமே இவனால் ஒன்றுமே செய்ய முடியாத காரணம் என்னன்னா இதுதான், இவனுக்கு எஸ்ராங்க் மேலே அத்தாரிட்டி கிடையாது. உங்களை ஒரு ஆள் மீட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, ஸோ உள்ளார போகலாமா அப்படிங்கிற மாதிரி யார்ட்ட கூட்டிகிட்டு போனால் குன்ஹி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கூட்டிகிட்டு போவான். ஸோ இவர் வந்து அண்டர் அசோசியேஷனோட சேர்மன் மாதிரி ஒரு ஆள். சேர்மன் மாதிரிலாம் கிடையாது, சேர்மனே இவர் தான். ஓகேங்களா, ஸோ உங்களை பார்த்ததுல சந்தோஷம், உட்காருங்க அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருப்பானுங்க. இவர் பார்த்தோன்னா ஒரு ரெஸ்லர். ஓகேங்களா, முன்னாடி ஒரு ஹண்டர் தான், எஸ்ராங் ஹண்டர். ஓகே, இவர் வந்து ஒரு ரெஸ்லராக இருந்திருப்பாரு. இப்போதைக்கு இவருக்கு 80 வயசு.
கங்க்ராச்சுலேஷன் நீங்கள் வந்து எஸ்ராங்க அட்டைன் பண்ணிட்டீங்களாமே கேள்விப்பட்டேன் அப்படிங்கிறப்ப இல்லை நான் வந்து பார்த்தோன்னா இன்னும் ரீ எக்ஸாம் இருக்குது அதை முடிச்சாதான் என்னன்னு தெரியும் அப்படிங்கிறப்ப அதெல்லாம் கிடையாது தம்பி, ரீ எக்ஸாம்லாம் ஒன்றும் கிடையாது, நீ வேற சும்மா இரு. அந்த ப்ரீசஸ் டிடெக்டர் இருக்குது பார்த்தியா, அது வந்து சும்மா நாங்கள் வந்து வச்சிருக்கிறது தான், அது எஸ் ரேங்கான்னு வேணால் காட்டும், ஆனால் டபுள் எஸ்ஆர் ட்ரிபிள் எஸ்ஆர்லாம் காட்டாது அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருப்பான். சரி அப்படி இருந்துச்சு அப்படின்னா எதுக்காக அந்த ப்ரொசீஜரை வைக்கிறீங்க அப்படின்னு கேட்பான். பட் அதுக்கு மேட் என்னன்னா பை டைம், ஓகேங்களா, டைம் உங்களுக்கு வேணும் எதுக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஜின்னுக்கு கேட்பான். இங்கே பார் தம்பி, டக்குன்னு எஸ்றாங்கன்னு சொன்ன உடனே எவனாச்சும் ஒருத்த போயிட்டு ஏதாச்சும் ஒரு எழுதுல சேர்ந்துக்கிறான், அது எங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனையாக தான் இருக்குது. ஆனால் உனக்கு தெரியுமா ஜின்சாவில் இருக்கான் பார்த்தீங்களா, அவனுமே பார்த்தோன்னா ஒரு பெரிய ரேங்க் உள்ள ஒரு என்டர் தான். பட் அவன் வந்து இப்போ அசோசியேஷனில் ஒர்க் பண்ணுறான். எங்களுக்கு இந்த மாட்டம் அசோசியேஷனில் கொஞ்சம் ஆளுங்க தேவை, அதனால பார்த்தோன்னா இந்த மாட்டம் கொஞ்சம் டைம் எடுக்கும். இதில் உனக்கு புகழ் கம்மி, சேலரி கம்மி, எல்லாமே கம்மி. பட் என்னதான் இங்கே அண்டராக இருக்கவங்க நிறைய பேர் இருந்தாலுமே அசோசியேஷனுக்குள்ள ரொம்ப 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 கம்மியாக தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருப்பான். இங்கே பாரு தம்பி, டேரெக்டாக நான் பாயிண்ட்டுக்கு வரேன். என்னால் உனக்கு நிறைய பணம்லாம் கொடுக்க முடியாது, ஆனால் என்னால் உன்னை டிஃப்ரெண்ட் பாத்தில் கொண்டு போக முடியும், அதுக்கு நீ தயாரா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருப்பான். நான் ரெடி, நீ ரெடியான்ற மாதிரி பேசிகிட்டு இருப்பான். மேட்ரு என்னன்னா, இந்த கவர்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது இப்போதைக்கு ஜின்வோ உலகத்தில் கொரியாவோட கவர்மெண்ட்டு அது வந்து கவர்மெண்டால் உருவாக்கலை. ஐ மீன் கவர்மெண்டால் இப்போ ரன்ல இல்லை. இதை ரன் பண்ணுறது யாருன்னா அண்டர் அசோசியேஷன் தான். இந்த அத்தாரிட்டி உங்களுக்கு எப்படி கிடைச்சிருக்குன்னா மக்களை காப்பாற்றுறாங்களே, அதனாலேயே பார்த்தோன்னா இவங்க பெரிய ஆளு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுவாங்க, கவர்மெண்ட்டோட பெருசாக வளர்ந்துருவாங்க. அதனாலேயே நீ எங்க கூட சேரணும் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருப்பான். அப்படின்னா இவன் எனக்கு அத்தாரிட்டி தரப்போறான்னு நினைக்கிறேன், எதுக்காக இதை வந்து என்கிட்ட ஆஃபர் பண்ணுறீங்கன்னு கேட்குறப்ப நமக்கு ஒரு விஷயமே புரிய வரும். மேட்ரு என்னன்னா, இப்போதைக்கு ஒரு 5 டாப் கில்டு இருக்கு, ஓகேங்களா, இந்த 5 டாப் கில்டுமே இதுதான். இந்த கில்டு எல்லாமே 5 டைனோசர்ன்ற மாதிரி இவன் சொல்லிட்டு இருப்பான். அந்த ஒரு பேலன்ஸாக இந்த கண்ட்ரியில் நிலநாட்டிக்கிட்டே இருக்கணும். இப்போ எப்படின்னா, இப்போ ஒன்றும் கிடையாது, ஒரு கில்டில் இப்போ 3-4 பேர் எஸ்ராங்கில் சேர்ந்துட்டாங்க அப்படின்னா அந்த கில்டு வேர்ல்டுலேயே மோஸ்ட் பவர்ஃபுல்லாக மாறிடும். அண்ட் கொரியாவை வந்து அண்டர் அசோசியேஷன் ஆளாமல் மேபி இந்த அண்டர்ஸே பார்த்தோன்னா ஏதாச்சும் ஒரு ரெவல்யூஷன் மாதிரி கிரியேட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அண்டர் அசோசியேஷன் ஒரு த்ரெட்டனாக அமையலாம். ஸோ அந்த ஒரு ப்ராப்ளம் அப்படிங்கிறது இருக்க தான் செய்யும். அது வந்து நிறைய குழப்பத்தை கிரியேட் பண்ணும். அதனால இப்போதைக்கு அண்டர் இருக்குல்ல, அண்டர் கில்டு அதில் 2 பேர் இருக்கானுங்க, மற்ற எல்லா கில்டுலையுமே ஒரு ஆள் தான் இருக்கானுங்க. அப்படி இருக்கிறப்ப நீ போய் ஏதாச்சும் ஒரு கில்டில் சேர்ந்த அப்படின்னா அது இந்த பேலன்ஸை குலைச்சி விட்ரும், இப்போ இருக்க இந்த பேலன்ஸை கெடுத்து விட்ரும், முடிவு உன்னோடது, நீனே உன் டிசிஷனை எடு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். ஜின்னுவுக்குமே இது பெருசாக தப்பாக தெரியாது. ஏன்னா குன்யி வந்து ஒரு ஆளை சக்ஸஸாக தேர்ந்தெடுக்கிறாரு அப்படின்னா, ஐ மீன் இப்போதைக்கு இவனை சூஸ் பண்ணுறாருன்னா மேபி நம்ம ஜின்னுவே நாளைக்கு ஒரு சேர்மனாக மாறலாம். அது வந்து ஜின்னுவுக்கே தெரியுது. பட் மேட்ரு என்னன்னா, கவர்மெண்ட் அசோசியேஷன் அப்படிங்கிறது மீடியா சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். இந்த மட்டும் நிறைய பாலிடிக்ஸை சந்திக்க வேண்டியது இருக்கும். குன்னி என்னதான் சேர்மனாக இருந்திருந்தாலுமே ஸ்டில் அவருக்குன்னு சில இதெல்லாம் இருக்கும், ரெஸ்ட்ரிக்மெண்ட்லாம் இருக்கும். அப்படி இருக்கிறப்ப அண்ட் அதே சமயத்தில் குன்னி இருக்காரு பார்த்தீங்களா, இவருக்கு வந்து 80 வயசு ஆகுது. இவர் வந்து இப்போ நம்ம ஜின்னுவோட கரண்ட் ஸ்டேட் இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு ஈக்குவலாக இருப்பார். ஸோ சொல்கிறப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும், இப்போதைக்குமே இவர் தான் பவர்ஃபுல்லான ஒரு ஆள், ஓகேங்களா. அதனால பார்த்தோன்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எப்பயுமே வந்துக்கிட்டே இருக்காது, ஏதாச்சும் நான் முடிவு பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாட்டா ஜின்னு யோசிச்சுட்டு இருப்பான். இந்த அண்டர் அசோசியேஷன் தான் அந்த டாப் 5 கில்டு இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கும் மேலே அந்த டாப் 5 கில்டை கண்ட்ரோல் பண்ணக்கூடியதும் இது மட்டும்தான். ஸோ அதனால இது வந்து ரொம்பவே முக்கியம். இவர் இருக்காரு பார்த்தீங்களா இந்த ஓல்டு மேனு, அதாவது குன்னி, அவருக்கு வந்து பார்த்தோன்னா ரொம்பலாம் டைம் கிடையாது. அவர் வந்து சக்ஸஸ் சூஸ் பண்ணி ஆகணும். இதெல்லாம் சொல்லிட்டு இருப்பானா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஒரு 10 செகண்ட் கொடுக்குறதுக்கு அப்போ கமெண்ட் பண்ணிடுங்க. ஆக்சுவலாக மேட்ரு என்னன்னா, என்னால் முடியாதுன்றான். நான் அசல் எல்லாமே பணத்துக்கு தாண்டா வந்து நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு ஒரு மாதிரி போயிடும் மூஞ்சி. நான் வந்து சண்டை போடணும். இவனுக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆயிரும், என்னடா சொல்ல வர அப்படிங்கிறப்ப, ஃபைட் வித் மான்ஸ்டர்ஸா, என்னதான் சொல்ல வர அப்படிங்கிறப்ப, ஆமாம் நான் ஃபைட் பண்ண போகிறேன் அப்படின்பா. இப்போ மேட் என்னன்னா, ஜின்னுக்கு என்ன இவ்வளோ பெரிய அத்தாரிட்டி கிடச்சிருந்தாலுமே ஸ்டில் இவன் வந்து ஃபைட் பண்ணாதான் இவன் லெவலில் பாவான். இப்போ இதை அக்செப்ட் பண்ணிட்டானா இவன் இருக்கிற லெவல்லேயே இருந்துருவான். இவனால டஞ்சருக்குள்ளெல்லாம் போக முடியாது. அதனால இவனோட லெவல் அப் அப்படிங்கிறது அப்படியே ஸ்டாப் ஆயிரும். ஸோ இங்கே பாருங்க, நான் நம்புறது என்னன்னா, என்னோட வேலை டஞ்சருக்குள்ளே தான் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருப்பான். அடேங்கப்பா கடவுளே, இந்த கண்கள் உண்மையாக தான் சொல்லுது. எத்தனை நாள் ஆச்சு, எத்தனை வருஷமாச்சு இந்த மாட்டம் என் ஹார்ட் பீட்ஸ் இவ்வளோ சவுண்டாக குறிச்சு? 20 வருஷம் இல்லை 10 வருஷம் எங்கடா நான் ஃபீல் பண்ணேன். இங்கே பாருங்க, என்னோட தங்கச்சி வந்து வீட்டில் தனியாக இருக்கா, நான் இப்போ வீட்டுக்கு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கிளம்ப ஆரம்பிச்சிடுவான். ஸோ இவருமே நன்றி சொல்லிடுவார். ஜின்சால்கிட்ட வந்து ஒன்று சொல்லிட்டு போவான், இங்கே பாருங்க ஜின்சால், உங்கள் இன்ஸ்டிடியூஷன் பார்த்தோம் அப்படின்னா தப்பு கிடையாது அப்படிங்கிற விட பேசிகிட்டு இருப்பா. ஆனால் நான் வந்து அந்த டபுள் டென்ஷனில் அந்த மாஸ்டரை நான் தோக்கடிக்கல, அது மட்டும் உறுதின்னு சொல்லிட்டு போயிடுவான். இவனுக்கு ஒரே குழப்பமாயிரு ஜின்சாவுக்கு, இவன் தோக்கடிக்கலாம், எவன்டா தோக்கடிச்சு, என்னடா டபுள் கேமாக இருக்கீன்ற மாட்டேன் இவன் யோசிச்சுட்டு இருப்பான். உனக்கு தெரியுமா, ஹீலர்ஸ் வந்து அப்பியர் ஆனதுக்கப்புறம் எனக்கு வந்து ஒன்று தோணுச்சு, அவங்க ஒரு லெவலுக்கு மேலே என்னோட ஏஜ் வந்து குறைப்பாங்கன்னு எனக்கு தோணுச்சு. அதை தான் நம்பிட்டு இருந்தேன். ஆனால் அது தப்பு.
என்னதான் அட்வான்ஸ் ஹீலிங் வந்திருந்தாலுமே ஏஜ் வந்து ரிஸ்டோர் பண்ண முடியல. அதே மாதிரி தான் இந்த 5 கில்டுக்கு ஸ்ட்ரென்த் வந்து இப்போதைக்குமே ரொம்ப டேஞ்சராக தான் இருந்துட்டு இருக்கு. இப்போ இந்த கணேசனோட மிலிட்ரி பவர் இருக்கு பார்த்தீங்களா, அது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்தோம் தான் அந்த டாப் 5 கில்டோட பவரில் இருக்கு. ஸோ எந்த அளவுக்கு த்ரெட்டனில் இருக்காங்கன்றத உங்களுக்கு பேசுகிறப்பே புரிஞ்சிருக்கும். ஆனால் அந்த சேர்மன் சீட்டில் உட்காந்துருக்கிறது நீங்கள் தானே அப்படின்னு கேட்குறப்ப, ஆமாம் அதுதான் நானும் நம்புகிறேன், பட் என்னால் அவனால் வாழ முடியாது ரைட்டா, என்னதான் இருந்தாலுமே இது ஒர்த்லெஸ் தான் போ. இங்கே பாரு என்னோட எல்லா அப்பாயின்மெண்ட்டுமே கொஞ்சம் கேன்சல் பண்ணி விடு, நான் கொஞ்சம் டல்லாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருப்பான். இங்கே பாருங்க உங்களுக்கு மினிஸ்டருக்குள்ளே மீட்டிங் இருக்கிறப்ப அப்படிங்கிறப்ப, ஏன்டா நீ வேற இந்த மூடில் அந்த கிழங்கிட்ட சண்டை போடுறதுலாம் நல்லாவா இருக்கும், வரியா சரக்கடிப்பான் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருப்பான். இங்கே பாருங்க எனக்கு அதெல்லாம் வராது அப்படிங்கிற மாதிரி இவங்க கொஞ்சம் அப்படியே போயிட்டு இருப்பானுங்க. எனக்கு தெரியல நீ வந்து எவ்வளோ தான் குடிப்பேன்னு எனக்கு தெரியல, அவனால எவ்வளோ குடிக்க முடியும்னு சொல்லி இவன் ஜின்னுவை பற்றி நினச்சிட்டு இருப்பான். அதே சமயத்தில் இப்போ திடீர்னு ஒரு ஃபைட் சீனை காட்டுறாங்க. வான் வந்து அப்படியே ரத்தம் தெரிக்குது, அவன் மறைக்கிறான். ஒரு அடி அடித்ததுக்கப்புறம் முழிச்சிடுறான். கனவா, இது கனவெல்லாம் கிடையாது, நான் தோத்துட்டேன். எதுக்கு தோத்து போனேன் என்கிட்ட வந்து ஏதோ ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறீங்க, சொல்லி தொலைங்க டெப்யூட்டி டேரக்டர் அப்படிங்கிறப்ப, ஆஃப்கோர்ஸ் இந்த டெப்யூட்டி டேரக்டர் வந்து இங்கே வந்திருப்பான். நான் உன்ட்ட ஒன்று தான் கேட்குறேன், நீ வந்து அவனை மாஸ்டர் நினைக்கிறியா அப்படின்னு கேட்பான். அப்போ நான் வந்து ஏதோ தப்பு பண்ணியிருக்கேன் நீங்கள் சொல்ல வரீங்களா அப்படிங்கிறப்ப, இல்லை தம்பி இங்கே பாரு தம்பின்னு சொல்லிட்டு இவன் ஒரு வீடியோ காட்டுவான். ஆக்சுவலாக என் ஜின்னு அப்பாவுக்கும் இவங்க சண்டை நடந்துறப்ப ஒருத்தர் வந்து மாட்டிப்பார் போல இருக்கு, அவரை வந்து ஜின்னுவோட அப்பா தான் காப்பாற்றிருப்பாரு. நீ இன்னும் அவனை மாஸ்டர்னு நம்புறியா அப்படிங்கிறப்ப, சரி ரைட்டு அதெல்லாம் இருக்கட்டும், ஒரு கேட்லேருந்து ஒருத்தன் வரான், அவனை நீங்கள் ஹியூமன் ஏற்றிப்பீங்களான்றப்ப, எனக்கு தெரியும் டவுட்டே கிடையாது அவன் வந்து மாஸ்டர் தான் அப்படிங்கிறப்ப, சரி ரைட்டு நீ ஹீல் ஆகு, நான் அவனை பிடிக்கிற வழியை பார்க்குறேன், எனக்கு தெரிஞ்சு அவனை பிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன், நீ கொஞ்சம் வந்துட்டா நல்லா இருக்கும், கொஞ்சம் சீக்கிரமாக ஹீல் ஆகுன்னு சொல்லிட்டு இவன் பாட்டு போயிடுவான். டேமிட், அவன் என்னை கேவலப்படுத்திட்டான், என்னை அசிங்கப்படுத்திட்டான். அவன் என்ன சொன்னான்னு தெரியுமா, இங்கே பாரு தம்பி, நீ வந்து கொரியாவில் காலை வச்சிடாத, அப்படி காலை வச்சாலும் என்னோட சன்னை பார்க்க வந்துடாத, நீ ஒருவேளை அப்படி பண்ணினா நீ செத்தக்கப்புறமும் உன் கண்ணை மூட வைக்க மாட்டேன் அப்படின்ட்டு கூட சொல்லிட்டு போயிடுவா. இவனுக்கு வந்து பயம் வந்துடும். என்ன தைரியம் இருந்தா எப்படி அவன் என்னை இப்படி பேசுவான். அவன் என்ன சொன்னான், நான் செத்து போனதுக்கு அப்புறமும் கண்ணை மூட பயப்படுவானா, என்ன தைரியம் இருந்தா என்னை வந்து அவன் மிரட்டல் விட்டுருப்பான், அவனை நான் கொல்லணும், நான் வந்து எக்யூப்மெண்ட் ரெடி ஆக்கணும், நான் கண்டிப்பாக அந்த ஆர்டிஃபேக்டை எடுத்துகிட்டு போய் ஆகணும், நான் ஃபுல்லாக ஹீல் ஆனதுக்கப்புறம் அவனை கண்டிப்பாக அவங்க உடம்பு தனியாக உயிர் தினன்னு பிரிக்கிறான் பாடுறா அப்படிங்கிற மாட்டம் இவன் வேற மாட்டம் போயிட்டு இருப்பான். அதை அப்படியே கட் பண்ணி இப்போ இந்த பக்கத்து வந்தோம்னா அண்டர் ஆக்ஷன் சொல்லிட்டு ஒன்று இருக்குது. மேட்டர் என்னன்னா, அவன் எக்யூப்மெண்ட்டு அது இதுன்னு பேசினால அது எல்லாமே இங்கே விற்கக்கூடிய ஒரு இடம் தான். ஸோ இந்த கத்தி கடுப்பாறை அப்படிங்கிற மாட்டம் எல்லா மேட்டரும் எல்லா மெட்டீரியலுமே பார்த்தோன்னா இந்த இடத்துல தான் வித்துட்டு இருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1000 அண்டருக்கு மேலே இந்த மாட்டம் ஒரு ஆக்ஷன் வந்து நிறைய இதெல்லாம் வாங்குவாங்க. மேட்ரு என்னன்னா, இது எல்லாமே லைஃப் லைன் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயமாவே இதை கருதுறாங்க. இதை வந்து எல்லா நினச்சாலும் வாங்க முடியாது. D-rank கீழே இருக்கிறவங்களால இதை வந்து அப்டைன் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்பவே வேல்யூவான ஒரு பொருளாக தான் இருக்கும். ஓகேங்களா. ஸோ C-rank மேலே இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த இன்கம்ன்றது டிராஸ்டிக்காக டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ அதனால் அவங்களாம் வாங்குவாங்க. அண்ட் இதில் இன்னொரு மேட்ருமே இருக்குது. என்னன்னா, இப்போ ஒரு அண்டர் ஏதாச்சும் ஒரு பொருளை வாங்குறாங்கன்ற பட்சத்தில் அதை யூஸ் பண்ணுவாங்களே, அதில் வந்து அவங்க மானம் வந்து இன்ஃபியூஸ் ஆயிரும். அப்படிங்கிறதுனால அவங்க பவர் லெவல் அப்படிங்கிறது ரொம்ப, அதாவது அந்த எக்ஸாம்பிளுக்கு இந்த கத்தி எடுத்துக்கலாம். நம்ம கிம்கிட்டேருந்து ஒரு கத்தி வாங்கியிருப்பால, அந்த கத்தியில் கிட்டத்தட்ட மானா பவர் இன்க்ரீஸ் ஆகிருக்கிறதுனால அந்த கத்தியோட பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அதனால அந்த கிம் யாருன்னா, அந்த டபுள் டென்ஷனில் வருவாங்க அவன் தாங்க. அந்த அழுத்திட்டு ஓடான் தெரியுமா, பிட்ரே பண்ணுவாங்க, அவன் ஒரு ஆள் தான். அந்த கத்திக்குமே பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதை கூட விற்பானுங்க திரும்பி. அதோட ப்ரைஸு போனதை விட ரொம்ப ஹையராக இருக்கும். பட் ஜின்னு என்ன பண்ணுவானா, இதெல்லாம் நோண்டிட்டு இருப்பான். அவன் என்ன சொல்லுவானா, இப்போதைக்கு என்கிட்ட இருக்க காசுக்கு கண்டிப்பாக இது பத்தாது, நான் எப்படியாச்சும் காசு சம்பாதிச்சே ஆகணும். ஏன்னா டீமன் காசில் போகிறப்ப நெருப்பு இருக்குது, அதை வந்து என்னால் கட்டுப்படுத்த முடியாது. அண்டு லெவலை பார்க்க இந்த நெருப்பு அப்படிங்கிறது அதிகமாக வருது, கண்டிப்பாக அது ஏதாச்சும் என்னை அஃபெக்ட் பண்ணாலும் பண்ணிடும். ஏதாச்சும் ஒரு எக்யூப்மெண்ட் வேணும் என்னோட ஸ்டோரில். அதாவது இவனோட இன்வென்ட்ரியில் செக் பண்ணி பார்த்துருப்பான், எதுவுமே இருந்திருக்காது ஸ்டோரில். ஸோ நான் வெளில தான் வாங்கி ஆகணும், வேறு வழியில் இருந்து ஆர்பை விற்று தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி வச்சுட்டு இருப்பான். இந்த ஆர்பை கிட்டத்தட்ட 20-30% இருந்து பவர் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ டபுள் த பவர். ஓகேங்களா. அப்படி இருக்கிறப்ப இந்த பிளாக் மார்க்கெட்டில் விற்றோம்னா நல்லா காசு பார்க்கலாம். ஆனால் என்னன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். எனக்கு S-rank லைசன்ஸ் வர வரைக்குமே நான் வெயிட் பண்ணி தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. ஏன்னா E-rank இருக்கிறவன்ட்டு அவ்வளோ பெரிய ஆர்பெலாம் கிடைக்காது, இவனை ஏமாற்ற கூட வாய்ப்பு இருக்குது. அதுதான் இவன் யோசிச்சுட்டு இருப்பான். ஏதாச்சும் மைனிங்கில் ஏதாச்சும் வேலை கிடைக்குதா, மைனிங்கில் இருந்தால் கூட ஏதாச்சும் சமாளிச்சுக்கலாம் அப்படின்றப்ப ஒரு பெரிய குரூப் வந்து இப்போதைக்கு மைனிங் பண்ணிட்டு இருப்பானுங்க. ஸோ அதில் வந்து இவன் ஜாயின் பண்ணிடுவான். பார்த்தீங்களா, இதுதான் அவனோட ஃபோட்டோ அப்படின்னு சொல்லிட்டு ஜின்சால் வந்து சேர்மன்ட்ட கொடுப்பான். அவன் பார்த்துட்டு, என்ன தம்பி இந்த ஃபோட்டோ 4 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்ததா, சின்ன பிள்ளை மாட்டம் இருக்கான் அப்படிங்கிறப்ப, ஆமாம் அவன் 4 வருஷத்துக்கு முன்னாடி அவன் E-rankல சேர்ந்தான், இதுவும் தற்கொலை ஒன்று தான், அவன் வந்து ஃபால் சென்டரா அப்படிங்கிற மாதிரி கேட்பான். எனக்கு அப்படி தோணலை அப்படின்ற மாட்டம் இவனுமே சொல்லிட்டு இருப்பான்.
எனக்கு தெரிஞ்ச அவன் 4 வருஷத்துக்கு முன்னாடியே ரீவேக்கிங் ஆயிட்டானா, ஒருவேளை நம்மளை ஏமாத்திட்டு இருக்கானா சேர்மான் கேட்டுட்டு இருப்பான். உடனே இவன் என்ன சொல்லுவானா, ஒருவேளை அப்படி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கிட்டத்தட்ட அந்த ரெஸ்டாரண்ட் டஞ்சன் இப்போ டபுள் டேஞ்சர் போனாங்களே அந்த இடத்துல எல்லாமே செத்துருக்க மாட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருப்பான். இந்த ரெக்கார்டை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு இன்ஜுரி அப்படிங்கிறது வந்துகிட்டே இருந்திருக்கு. பட் எதனால அவன் வந்து தொடர்ந்து சண்டை போட்டான்னு கேட்குறப்ப இவன் சொல்லிட்டு இருப்பான், இந்த மட்டும் அவங்க அம்மாவுக்கு வந்து மெடிக்கல் பில் இருக்கு, அவன் தங்கச்சிக்கு பார்த்தோன்னா காலேஜ் ஃபீஸ் கட்டணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் சொல்லுவான். அவங்க அம்மாவுக்கு உதவி பண்ணுறான், அவங்க அப்பா காணா போயிட்டாரு. ஸோ யா அஃப்கோர்ஸ் நல்ல பையன்தான் போல இருக்கு அப்படிங்கிறப்ப, சேர்மேன் உங்களுக்கு ஒன்று தெரியுமா, ஜிங்குவை பார்த்தோன்னா ஆல்ரெடி ஒரு ரைடில் கலந்துக்கிட்டாங்கிறப்ப, ரைடா எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே ரைட்டு தான், அவன் சொன்னதெல்லாம் கதை தான் போல இருக்கு, லாஸ்ட்டில் எங்கே பார்த்தாலும் இந்த பேமெண்ட் தான்டா எவ்வளோ வந்து நிற்கிது, சரி ரைட்டு என்ன மேட்ரு அப்படிங்கிறப்ப, சோஸை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து அட்டாக் ஃபோர்ஸ்லையோ எதுலையோ ஜாயின் பண்ணலை, அவர் வந்து மைனிங் ஃபோர்ஸில் ஜாயின் பண்ணாருன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கூட்டத்துக்கு போட்டுருவாங்க. இவருக்கு ஒரே ஷாக் ஆயிரும், எது மைனிங் ஃபோர்ஸா, இப்போதைக்கு மைனராக போகிறானா, என்னடா இவனை புரிஞ்சிக்கவே முடியலன்ற மட்டும் அவன் பேசிகிட்டு இருப்பான். டேய் நீ தான் இந்த ஈரான் கட்டரா, ஆமாம் சார் நான் தான் அப்படிங்கிற மாதிரி இவங்களுமே பார்த்துட்டு இருப்பாங்க. என்ன மாட்டேன்னா இவன் வந்து இங்கே வந்திருப்பான், இங்கே பாரு தம்பி கவலைப்படாத, என்ன உன் காம்பேட் டைப் அப்படிங்கிறப்ப நான் வந்து ஒரு ஃபிசிக்கல் காம்படென்ட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். அப்பா இங்கே பாடுறா, உன்னைய மட்டும் பெரிய ஆள்லாம் இங்கே யாரும் கிடையாது, அண்டு ஒன்னைய மட்டும் பவர் உள்ளவங்களும் யாரும் கிடையாது, கொஞ்சம் பார்த்து ஒர்க் பண்ணு, எங்க கூடயே வா, காணா போயிடாத, உன்னோட எக்யூப்மெண்ட்லாம் எடுத்துக்கோ தம்பி அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருப்பான். மேட்ரு என்னன்னா, இப்போ பெரிய பெரிய கில்டுலாம் அந்த டாப் 5 கில்டு சொன்னோம்ல, அந்த மட்டும் பெரிய பெரிய கில்டில் பெரிய பெரிய ரைடெல்லாம் நடக்கிறப்ப அவங்க வந்து உள்ளார போயிட்டு அட்டாக் ஃபோர்ஸ்னு ஒன்று அனுப்புவாங்க. அது வந்து உள்ளார போயிட்டு எல்லா மாஸ்டரையும் கொண்டுட்டு வெளில வந்துடுவாங்க. அண்ட் இந்த டைம் கிடைக்கும் பார்த்தீங்களா, டஞ்சன் க்ளோசிங் டைம், அதுக்குள்ளே இந்த மட்டும் ஒர்க்கர்ஸ் எல்லாமே உள்ளார போய் பேக் பண்ணிட்டு மைனிங் பண்ணிட்டு வந்துடுவாங்க. ஸோ இதுதான் பார்த்தோன்னா மைனிங் டீமுக்கும் அட்டாக்கிங் டீமுக்கும் நடக்கும். அண்ட் இதில் கலெக்டிவ் டீம்னு ஒன்று இருக்குது. இப்போ மைனிங் பண்ணாங்களே அதை கலெக்ட் பண்ணுறதுக்குன்னு தனியாக ஒரு டீம் இருப்பாங்க. உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், ஏன் ப்ரோ மிஷின் தான் இருக்கேன்றப்ப, பட் உள்ளார அதாவது டஞ்சனுக்குள்ளார எந்த ஒரு டெக்னாலஜியுமே ஒர்க் ஆகாது. ஸோ கண்டிப்பாக மேன் பவர் அப்படிங்கிறது இங்கே வேணும். அண்ட் அதே சமயத்தில் ஜின்னு ஒன்று நோட் பண்ணுவான், என்னன்னா இந்த ஆக்ஸ் ஒன்று எடுத்துருப்பான் பார்த்தீங்களா கையில், அதுவுமே மான உள்ளதாக தான் இருக்கும். கிட்டத்தட்ட மான ஃப்ளோ அப்படிங்கிறது அதுவுமே உணர முடியும். இதுதான் ஏறாங்க கேட்டா, என் வாழ்க்கையில் ஏறாங்க டஞ்சனையே பார்க்க மாட்டேன்னு நினச்சேன். பட் நான் எஸ்ராங்காக மாறத்துக்குள்ளேயே வந்தது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக தான் இருக்குது, ஃபியூச்சராக உள்ளார போவான்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருப்பானுங்க. நம்ம ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பீப்புளாக பிளான் வச்சுருப்பாங்க, அது எல்லாமே கெட்டு போயிடும், வெளில வாங்க அப்படிங்கிற மாதிரி இவன் கத்திக்கிட்டு இருப்பான். நான் பார்த்தோன்னா லைட் எறிகிற ரூமில் பெரிய ஃபேன்லாம் கிடையாது, இருக்கட்டும்னு சொல்லிட்டு அது என்னன்னு தெரியல, சிகரெட்டா என்னன்னு எனக்கு தெரில. ஸோ அதை ஒரு சுண்டி விடுவானா, அந்த சுண்டுறதுக்கு அவ்வளோ பவர் ரிலீஸ் ஆகும், அவ்வளோ மன கன்சியூம் ஆயிருக்கும், கிட்டத்தட்ட அது வைப் அவுட் பண்ணிட்டு போயிருக்கும், அந்த இடமே விடிச்சு சதருமா. டேங்க் உங்கள் ப்ரொசீஜருங்க வாங்கன்றப்ப இந்த போட்டு பார்த்தோன்னா அந்த சீல்டு வச்சுக்கிட்டு எல்லாமே வந்து நிற்பானுங்க, வெடிச்சு சதருமே, உள்ளார போய் வெடிச்சதுல வெளியில் காற்று அந்தளவுக்கு வேகமாக ஃபோர்ஸாக வெளில வந்துட்டு இருக்கும். இவன் வந்து பெரிய ஆளுங்க, இவனோட அட்டாக் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது பயங்கரமாக இருந்திருக்கும். சரிப்பா நான் உன்னை சேஃப்டியாக கொண்டு போகிறேன், ஏன்னா பொண்ணுங்களுக்கு சென்சிட்டிவ் நோசாமா நான் கேள்விப்பட்டேன்ற மாட்டேன். அங்கிட்டு ஒரு கதை போயிட்டு இருக்கும், அட்டாக் ஃபோர்ஸ் வருமா வராதடாடி, எவ்வளோ நேரம்டா ஆக்குவீங்கன்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அதெல்லாம் வரும் சார், நீங்கள் போகிறப்ப ஏதாச்சும் ஒரு மாஸ்டர் உள்ளே இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க, அதுக்கு தான் பார்த்து அவங்க பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறப்ப எவ்வளோ நேரம்டா அதுக்குன்னு ஆக்குவீங்க, ரொம்ப நேரம் ஆகுதுடா சீக்கிரமாக ஒர்க் பண்ணுங்கடா அப்படின்ற மாதிரி இவங்க பேசிகிட்டு இருப்பானுங்க. அட்டாக் ஃபோர்ஸ்லாம் வந்துட்டாங்க எல்லாமே வாங்க ரெடி ஆகுங்கன்னு கத்திட்டு இருப்பானுங்க. எப்பாடா இப்போ தான் முடிச்சிங்களாடா, ஆமாம், ஆனால் இந்த காய்ஸை பாரு, இவங்கன்னா இருக்கிறதுல ஸ்ட்ராங்கஸ்டான ஒரு அட்டாக் ஃபோர்ஸு த ஹண்டர்ஸ் அப்படிமா. ஸோ ஹண்டர்ஸ்கிட்ட தான் அப்படி சொல்ல வரோம் ஓகேங்களா, சாய் ஜாங்கின் அப்படின்ற மாதிரி இவன் மூடிப்பான். ஏன்னா சாய் ஜாங்கினுக்கு தெரியும் ஜின்மும் வந்துட்டானா ஏதோ ஒரு ப்ராப்ளம் வருது அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சு போயிடும்னு சொல்லிட்டு இவன் மூடிப்பான். நம்பர் 2 ஹண்டருமே வராங்க, ஸோ ரெடி ஆகுங்க அப்படின்றப்ப அந்த பொண்ணு வாய்ஸ் மாஸ்டர் ஆஃப் ஹண்டர்ஸா அப்படின்னு சொல்கிறதோட இந்த சாப்டரை கட் பண்ணுவோம். ஸோ அஃப்கோர்ஸ் யார் என்ன அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே நம்ம அடுத்த சாப்டரில் பார்ப்போம். இந்த சாப்டர் கொஞ்சம் சட்டையில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன், ஏன்னா பெருசாக டீட்டெயில் வராது. பட் போக போக ஐ ஸ்வேர் தட் போக போக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ லவ் யூ கைஸ்.